ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தலன்னு கொதிச்சிக்கிட்டு இருக்க இந்த அருமையான மீன் குழம்பு தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மீன் வந்து இன்றைக்கி நம்ம கதம்ப மீன் வாங்கியிருக்கோம். அதாவது எல்லா மீனும் கலந்த மீன். அதை போட்டு தான் குழம்பு பண்ண போகிறோம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஷோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நான் அந்த குழம்பு பண்ணுறதுக்காக சட்டி தான் வச்சுருக்கேன். சட்டி வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா 4லேருந்து 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு, அது கூட ஒரு 10லேருந்து 15 போல் வெந்தயம், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் போட்ட சீரகம் இது வந்து கட் ஆகிடுச்சு. இப்போது அது வெடித்து வந்ததுக்கப்புறமா 2 கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே 20 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதெல்லாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகணும், சாஃப்ட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். சட்டி வந்து சூடாகிடுச்சுன்னா அந்த சூட்லேயே டக்குன்னு குழம்பு ரெடி ஆகிடுங்க. சட்டி சூடாகிற டைம் மட்டும்தான் நமக்கு எடுக்கும். இப்போ இந்த வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 2 தக்காளி, அது கூட அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து இதை வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயமும் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட தக்காளியை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா அந்த ஜாரில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டுட்டு நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து இந்த தக்காளி வந்து தண்ணி மாதிரி இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் அது வந்து நல்லா வற்றி அந்த இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் வந்து இதுலேருந்து நல்லா தனியாக பிரிஞ்சு வரணுங்க, அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதங்கும் போது இந்த கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு. நம்மளோட தக்காளி எல்லாம் இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயும் தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் வீட்டில் அரைச்சிக்கிட்ட மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிட்டேன். அது கூட தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன். தனி மிளகாய்த்தூள் நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். இதில் காரம் அந்தளவுக்கு இருக்காது. இதே நீங்கள் கடையில் வாங்குகிற மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது கரெக்டான காரமாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நான் ஏற்கனவே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி வந்து இதோட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டு இது கூடவே நமக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்தே விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த குழம்பு வந்து சுண்டி வர தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்து விட்டே நம்ம கொதிக்க விடலாம். அப்போ தான் வந்து சுண்டி வரும்போது நமக்கு கரெக்டான திக்னஸும் கிடைக்கும். நமக்கு தேவையான குவான்டிட்டி கரெக்டாக வந்துடும். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இந்த டைமில் உங்களோட உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்லேயே கொதித்து அது சுண்டி வரணும். பாருங்கள் இப்போ நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு குழம்பு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை இதில் சேர்த்துக்கலாம். நம்மளோட கதம்ப மீனை இதில் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. ஏன்னா ரொம்ப வேகமாக வச்சுட்டிங்கன்னா மீன் வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்துடும். அனல் நிறைய வச்சுட்டிங்கன்னா மீன் வந்து குழம்போடு கரைஞ்சி போயிடும். அதனால் அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. மீன் போட்டுட்டு இந்த மீனெல்லாம் அந்த குழம்புல மூழ்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். சட்டின்றதுனால நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டால் போதும். அந்த சட்டியில் இருக்க சூட்லேயே குழம்பு வந்து சூப்பராக இன்னும் ரெடி ஆகிடும். நல்லா சுண்டிடும். மீனெல்லாம் வந்து நல்லா தேங்காய் மாதிரி நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் இப்போ வந்து மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து இப்படி கிள்ளி போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த சட்டி சூட்லேயே குழம்பு கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். இன்னும் எண்ணெயெல்லாம் சூப்பராக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு.
அவ்வளோதான். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இன்னும் எண்ணெய் வந்து மேலே தனியாவே தெரியும். அந்த அளவுக்கு ரெடி ஆயிடும். நம்மளோட சூப்பரான கதம்பு மீன் குழம்பு கொஞ்ச நேரத்தில ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. இந்த மாரி மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட்ல போடுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ரெசிபில பார்க்கலாம். தேங்க் யூ.